தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜெயலலிதா தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டெபாசிட் இழந்தார். ஜெயலலிதா தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டெபாசிட் இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் செல்வி ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் டிடிவி தினகரன் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதாவின் சொந்த தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டெபாசிட் இழந்துள்ளார். அங்கு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் மரிய வில்சன் 98,000 வாக்குகள் பெற்று 49,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் மரிய வில்சன் 49,000 வாக்குகளை பெற்றுள்ளார். ஆனால் அதிமுக வேட்பாளர் ராஜேஷ் வெறும் 26,000 வாக்குகளை பெற்று அவர் டெபாசிட் இழந்தார். ஜெயலலிதா தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டெபாசிட் இழந்தது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகம் அறுவடை செய்துள்ளது என்றே சொல்லலாம். தற்பொழுது ஜெயலலிதாவை போன்று ஆளுமை மிக்க தலைவர் அதிமுகவை தலைமை தாங்கவில்லை என்பதால், அதிமுகவை வழிநடத்தவில்லை என்பதால் தற்பொழுது அதிமுக வாக்குகள் திரைக்கவர்ச்சி காரணமாக தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் சேர்ந்துள்ளன. இனிமேல் அதிமுகவுக்கு எதிர்காலம் உண்டா என்பது கேள்விக்குறிதான்.